வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஹெச்பிஓக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இயர்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயரில் வந்து நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் வந்து ப்ரீமியர் ஆக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் ஐ மீன் ஜூனுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 வந்து வரப்போகுது. உண்மையாக சொல்லணும்னா வந்து ஒரு ட்ரீட் டு ஃபேன்ஸ்னால் நான் சொல்லுவேன். ஐ மீன் 2 சீரீஸ் நம்ம ஹெச்பிஓட சீரிஸ் வந்து வரப்போகுது நம்ம சேம் யூனிவர்ஸ்லேருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தி பிக்கெஸ்ட் விஷயங்கள், ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் கூட சொல்லுவேன். அண்ட் 2 சீரீஸுமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடாலஜி ஐ மீன் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்லலாம், 2 பேரோட அட்வென்ச்சர் வர்சஸ் நம்ம ஹோல் வார், பேட்டில் அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ், நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு, ஸோ நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் வந்து ஒரு செப்பரேட் ஜஸ்ட் வந்து ஒரு நாவலர்ஸ் மாதிரி நம்ம சாங் ஆஃப் த ஐஸ் அண்ட் ஃபயர் நாவல்ஸ்லேருந்து. அண்ட் இந்த நாவல்ஸில் வந்து நம்ம சர் டன்கன் த டால் அண்ட் நம்ம எக், ஓகேங்களா, இந்த 2 கேரக்டர்ஸோட ஒரு அட்வென்ச்சர்ஸ் வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நைட் அண்ட் அவர் ஸ்கொயரோட ஒரு அட்வென்ச்சர்ஸ் தான். ஸோ அவங்க எப்படி ஒரு நியூ டவுனுக்கு போகிறாங்க, எப்படி இந்த நைட் டோர்னமெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம டன்கன் த டால் வந்து அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேம் வந்து கெயின் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் அது அந்த முக்கால்வாசி இந்த சீரிஸ் இருக்க போகுது. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு ஐ மீன் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நம்ம ரிலீஸ் ஆக போகுது நம்ம ஜனவரியில். அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 6 எபிசோட்ஸ் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, எப்படி சொல்லலாம், அவைட்டிங் மொமெண்ட்ஸ்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் நான் பார்த்தாலே காஸ்டியூமில் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸுமே சரி, ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸுமே சரி மிஞ்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு சீரீஸில் வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாக அலோகேட் பண்ணுறதுக்கு தேவையில்ல சிஜிஏக்கு. ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா டிராகன்ஸ் கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டிராகன்ஸ் இல்லை வந்து எந்த ஒரு மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. பியூர் அண்ட் பியூர் நைட்டான ஒரு நைட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைட்ஸ், பேட்டில்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த பேட்டில்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் காஸ்டியூமில் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பெராத்தேன்ஸோட அந்த ஆண்ட்லர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம டார்கேரியன்ஸோட அந்த ஹெல்மெட்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி நம்ம பிரைட் ஃப்ளேமோட ஹெல்மெட் எல்லாமே வந்து நம்ம நாவல் அக்யூரேட். அண்ட் எப்படி நம்ம சாங் ஆஃப் த ஐஸ் அண்ட் ஃபயரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு வெயிட்டிங்கான சீரிஸ் ஆக்சுவலாக நான் சொல்லுவேன். நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு சீரிஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. பட் ப்ராப்பரான ஒரு இந்த இந்த ஒரு சீரிஸ் வந்து ப்ராப்பரான ஒரு ஷார்ட் சீரிஸாக வந்து மாற்றுறதுக்கான எல்லா ஒரு சான்சஸுமே வந்து இருக்குது. ட்ரெய்லர் வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ட்ரெய்லர். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் தென் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பேட்டில் ஆஃப் கல்லட். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நம்ம பேட்டில் ஆஃப் டம்பிள்டன், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேட்டில்ஸ் இருக்கக்கூடிய நம்ம சீசன் 3 தான். அண்ட் ஏகப்பட்ட நியூ கேரக்டர்ஸ் கூட நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே இருக்கிற நம்ம டேமன் டார்கேரியனோட கேரக்டருக்கு என்ன ஆச்சு, நம்ம எய்மண்டுக்கு என்ன ஆச்சு, நம்ம ரெனேரியா, நம்ம ஹலிசன் ஹைட்டவர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேன் ஃபேவரட் கேரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அண்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துறதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு லாங்கரான வெயிட் தான். ஸோ பட் இருந்தாலுமே வந்து இந்த எண்ட் அது வந்து ஒர்த்தியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன்ஸாக மாறக்கூடிய சான்சஸ் ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த சீசன் 3 ஐ மீன் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் ஒரு ஹோல் ஜேர்னியை பார்த்தீங்கன்னாலே சீசன் 1ல் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து முக்கால்வாசி டைம் வந்து நம்ம ஹவுஸ் டார்கெரியன் பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிவில் வார், நம்ம ஹவுஸ் டார்கெரியனுக்கு அந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன், அந்த ஃபேமிலி இன்ட்ரொடக்ஷன், நம்ம ஃபேமிலி எப்படி அந்த ரெண்டாக பிரியுது, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டோரி வந்து இருக்கும். சீசன் 2ல் வந்து நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த ஹவுசஸ், அந்த பிளாக்ஸ் வர்சஸ் அந்த க்ரீன்ஸ், இந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. அண்ட் பிரிச்சிருக்கும்போது எப்படி நம்ம வெஸ்ட்ரோஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம வெஸ்ட்ரோஸ் வந்து யாரை பிக் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இப்போ நம்ம தேர்ட் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர்ட் சீசன் ஃபுல்லாகவே வந்து நம்ம வார் வந்து இப்போ அந்த எப்படி சொல்லலாம், சங்கு ஊதிட்டாங்க. சங்கு தானே அந்த சங்கு முழங்குவாங்களா, சங்கு முழங்கிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு.
ஸோ இந்த வார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேட்டில் ஆஃப் கல்லட். ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு நேவி பேட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வார்ஃபேராக இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்டில் ஆஃப் டம்பிள்டன். இந்த 2 பேட்டிலுக்குமே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பக்காவான பேட்டில்ஸ் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ் காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப டேமன் டார்கெரியனா இருக்கட்டும், இல்ல நம்ம டேரன் டார்கெரியனா இருக்கட்டும், இந்த மாரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட ஒரு பிரைம் இம்பார்ட்டன்ஸ் வந்து தான் இருக்கு, இந்த ஒரு சீசன்ல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் வந்து வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன் தான் மாற அதிகமான சான்சஸ் வந்து தான் இருக்கு. பிகாஸ் டிராகன் சீட்ஸா இருக்கட்டும், நியூ டிராகன்ஸோட அந்த ஃபுல் எபிலிட்டீஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பக்காவா இருக்க போதுங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக்டு தான். ஸோ அத வந்து எப்படி காட்டப் போறாங்கன்னுலாம் சொல்லி தெரியல. பட் ஐ திங்க் இஃப் கண்டிப்பா நல்லா தான் நடக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் போஸ்ட் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பெஸ்ட்டா இருக்கும். அண்ட் இப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் இயர்ஸ் தான் அண்ட் பிக்கெஸ்ட் இயர் ஃபார் ஃபேன்ஸ்ன்னு கூட சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 சீரிஸ்க்குமே நம்ம சாங் ஆஃப் த ஐஸ் அண்ட் ஃபயர் ஃபேன்ஸ். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லைக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணி அதை ஆல் போட்டுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.